ஹாய். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்திருக்க வெஹிக்கிள் வந்து பலினோ. ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கார்லேயே அதிகமாக சேல் ஆகிற கார் வந்துட்டு இதுதான். அதை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அதோட டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். எப்பவும் போல் நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரியர் சீட் கம்ஃபர்ட். ரியர் சீட் கம்ஃபர்ட் அப்படிமா நல்லா இருந்துச்சு. படியில் கதவு திறந்து உள்ளே போகையில் ரொம்ப இது இல்லாமல் நல்லா சமமாக போய் உட்கார்ற அளவுக்கு நல்லா இருக்குது. திறக்கிறதுக்கு கால் வைக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. போனோன்னா அங்கே உள்ளே ஏறி இப்படி உட்காந்தா இந்த கழுத்து ஏற்றுறது இறக்குறதுக்கு இருக்கா, அதனால எந்த இதுவும் இல்லாமல் நல்லா இருக்குது. கீழே வந்து இப்படி கீழே கால் நீட்டுறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. கால் இப்படி நீட்டாக மறக்க வைக்கிறதுக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லாமல் இந்த இது கரெக்டாக. ஏன்னா ஒரு தையில் வந்து இந்த இடம் கொஞ்சம் பத்தாமல் இருக்கலாம். இதில் வந்து கரெக்டாக இருக்குது. ஏற்றத்தில் ஏறி இறங்கி போகையில் கூட எந்த குலுங்காமல் விழுங்காமல் நல்லா எந்த அளவுக்கு அது நல்லா இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட்ராஸ், அதுக்கப்புறம் நம்ம i20 இதுக்கெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பலினோ பண்ணோம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. சரி, ஓகே, இதனால தான் இவ்வளோ சேல் ஆகுது. நான் அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஏன்னா மாருதி கார்னா அதிகமாக சேல் ஆகுது, அதிகமாக மைலேஜுக்காக சேல் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது பேஸ் வேரியண்ட்டில் அவங்க வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க. அந்த காரில் வந்துட்டு இன்க்ரஸ் எக்ராஸ் இது ரெண்டுமே கண்டிப்பாக பார்க்கணும். உள்ளே வந்து உட்கார்றதுக்கு நல்ல ஒரு வசதியாக இருந்தது. அதே மாதிரி இறங்கும் போதுமே நல்ல வசதியாக இருந்தது. இன்னொன்று அந்த டோர் பேட், அதனால் இப்போ கொஞ்சம் நல்ல வெயிட் ஃபேட்டியாக இருக்கிறவங்க அந்த சைடு உட்காரும்போது இந்த டோர் பேடில் கை வைக்கும்போது அவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று அந்த சீட்டில் வந்துட்டு ஒருத்தங்க இன்னும் 2 பேர் பெருசாக இருக்கிறவங்க உட்காரலாம், சென்டரில் ஒரு ஒல்லியாக இருக்கிறவங்க கூட உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு விஸ்தாரமான இடமா தான் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்ரெஸ்ட், இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து இந்த பேஸ் வேரியண்ட்லேயே வந்துட்டு பலினோக்கு மட்டும்தான் அந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருந்தது. மற்ற எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸ்டாக இருந்தது. இதில் வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்னொன்று அந்த ஹெட்ரூம், நம்ம தலைக்கும் அந்த இது மேலே அந்த இதுக்குமே வந்துட்டு நல்ல கேப் இருந்தது. எவ்வளோ டாலான பர்சன்ஸ் வந்து அங்கே உட்கார்ந்தா கூடாலும் நல்லா இருக்கும். அந்த ஹைட் வந்து நல்லாயிருக்கும், இது தட்டாது முக்கியமாக. இன்னொன்று வந்துட்டு அந்த அந்த சீட்டோட வித்து வந்துட்டு நல்லா பெருசாக இருந்துச்சு. நல்ல தை சப்போர்ட் வந்துட்டு நல்லாவே இருந்தது. நம்ம கால் வைக்க எல்லா வசதியுமே இருந்துச்சு. இன்னொன்று முன்னாடி இருக்கிறவங்க முன் சீட்டில் இருக்கிறவங்க உட்காந்துருந்தாலும் பின்னாடி நல்லா அவங்க சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாலும் கூட நம்ம கால் வைக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இங்கே தட்டிடுமோ அப்படிங்கிற அந்த பயமே இல்லை. நல்லாவே ஒரு இடம் இருந்தது. இன்னொன்று அந்த லெக் ரூம் வந்து பார்த்தா நம்ம லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கால்கள் வந்து வலிக்காது. அந்த லெவலுக்கு வந்துட்டு அங்கே நல்ல வசதியாகவே இருந்தது. அதில் எந்த குறையுமே பட்டு மாதிரியே வீல் பேஸ் நல்லா அதிகமாக இருக்கிறதுனால பின்னாடி உட்காரவங்களுக்கு இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. 60/40 ஸ்பிளிட்டு, அந்த சீட்டை வந்துட்டு நம்ம 60/40 ஸ்பிளிட் பண்ணிங்கிறது பேஸ் வேரியண்ட் எடுத்தோம்னா பலினோவில் மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த காரணம் இல்லை. அதே மாதிரி ரியர் டீஃபாகர் எடுத்தோம்னா பலினோவில் மட்டும்தான் ரியர் டீஃபாகர் இருக்குது. ரியர் சார்ஜிங் போர்ட் எடுத்தோம்னா பலினோவில் மட்டும்தான் இருக்குது, i20 இல்லை. அதுமே டோர் பேடுமே பலினோவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஒரு பேடுமே இல்லை. அதே மாதிரி விண்டோ ஓப்பன் நம்ம பார்த்தோம்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் மோஷன் சிக்னஸ் வராமல் இருக்கிறதுக்காக இப்போ அந்த விண்டோ ஓப்பன் நல்லா ஒயிடாக இருக்குது பலினோவில். பலினோவோட அந்த அந்த ஒரு டிசைனே வந்து ஒரு மாதிரி போல்டாக நல்லா ஒரு பாக்ஸியான டிசைன் மாதிரி ஃபீல் இருக்குது. மற்ற i20 600 எடுக்கிறப்போ ஒரு ஸ்லோப் டவுன் பண்ணி கொடுக்குறாங்களா, அந்த காரணத்தினால பலினோவில் நிறையா ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. விண்டோ ஓப்பன் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மோஷன் சிக்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்க்குள்ள அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஏசி ரீச் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஏசி ரீச் வந்து ஆட்ராஸோட i20யோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் ஏசி ரீச் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருக்குது. கொஞ்சம் அந்த வெயிலாக ரொம்ப ஒரு சம்மர் டைமாக இருக்குது அப்படின்னு வச்சோம்னா மேக்ஸிமம் அது 4 மினிட்ஸ்க்குள்ளே தான் டைம் எடுத்துக்குது. உள்ள ஏசி பின்னாடியெல்லாம் அழகாக நிறைய கிடைக்குது. பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு போதுமான அளவு ஏசி வந்து கிடைக்குது இதில். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக இப்போது ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் எவ்வளோ பாயிண்ட் வந்து பலினோ ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கராக இருந்தாலும் சரி எல்டராக இருந்தாலும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் ஃபுல்லாக ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வித்து 3 மெம்பர்ஸ் வந்து தாராளமாக அப்பார வேண்டியது. ஸோ அதுக்கும் ஒரு ஃபுல் மார்க் கொடுத்தாச்சு. லெக் ரூம் எடுத்தோம்னா நல்லா தாராளமான லெக் ரூம். டை சப்போர்ட் எடுத்தோம்னா நல்லா இருக்குது. இருந்தாலும் இதோட லெக் ரூம் இன்னுமே அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால கொஞ்சம் வந்து டை சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருந்துடலாம் அப்படின்ற பாயிண்ட்டுக்காக அதுக்கு 0.5. மற்றபடி
டை சப்போர்ட் வந்து ப்ராக்டிக்கலாக நல்லா சூப்பராக இருக்குது. ஹெட் சப்போர்ட் பார்த்தோம்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்த போது இதில் மட்டும்தான். அதனால் ஃபுல் பாயிண்ட் கொடுத்தாது. ஹெட்ரூமுமே நல்லா தாராளமாக இருக்குது, அதுக்கும் ஃபுல் பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஏசி ரீச்சு சூப்பராக இருக்குது, அதுக்கும் ஃபுல் பாயிண்ட் கொடுத்தாச்சு. விண்டோ ஓப்பனும் நல்லா இருக்குது, ஃபுல் பாயிண்ட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ரியர் டீஃபாகரு, டோர் பேட்ஸு, ரியர் சார்ஜிங் போர்ட்டு, டை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்காக ஒரு 0.5 மார்க் கொடுத்துருந்தோம். ஸோ ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் பலினோ வந்து 9.5 அவுட் ஆஃப் 10 கிட்டத்தட்ட ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கு சொல்லியிருந்தான். மக்களுக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கலாக எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்ப்பாங்கன்றதை கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக அடிச்சுக்கலாம். ஸோ அதனால ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் கிட்டத்தட்ட ஃபுல் மார்க்கை எடுத்துருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற முக்கியமான பாயிண்ட் வந்து ஹேண்ட்லிங். ஸோ நம்ம இப்போது வந்து இந்த பலினோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆல்ட்ராஸும் i20யும் ட்ரை பண்ணிட்டு வந்தோம். ஸோ இது ஹேண்ட்லிங்கில் கொஞ்சம் பின்னாடி இருக்குது அப்படின்னு வச்சாலுமே ப்ராக்டிக்கலாக நல்லா இருக்குது. ஸ்டீரிங் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டீரிங்கோட இந்த லைட்டர் டு ஹார்டர் ரேஷியோ சிட்டிக்குள்ளே பயங்கர லைட்டராக இருக்குது. ஹை ஸ்பீடில் ஹார்டர் ஆகுது, ஆகாமலாம் இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த ஸ்டிப்னஸ் வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குது. அதுக்கு மேலே போனீங்கன்னா இன்னும் இப்போ ஆல்ட்ராஸ் அளவுக்கு ஒரு ஸ்டிப்னஸ் வந்து அது கொடுக்கல. ஸோ இது இப்போ வந்து ஹேண்ட்லிங்கு நம்ம பேசினாலே மேக்ஸிமம் ஆல்ட்ராஸை கம்பேர் பண்ணி தான் பேசுகிற மாதிரி இருப்போம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் ஹேண்ட்லிங்கில் ஒரு பிஸ்தானதுன்னா ஆல்ட்ராஸ் தான். ஸோ ஆல்ட்ராஸ் அளவுக்கு இல்லை, பட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரிட்டன் டு சென்டர் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துடுது, கொஞ்சம் ஸ்லோவாக வருது, ஆனால் 100% ரிட்டன் டு சென்டர் இருக்குது. அடுத்து ப்ரிசிஷன் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ வந்து வைப்ரேஷன் வந்து ஒரு ஃபீல் குட்டான வைப்ரேஷன் இருக்குது, ரொம்ப வைப்ரேஷன் இல்லை, ஓகேவாக இருக்குது. அந்த ஸ்டீரிங் வைப்ரேஷன் கொஞ்சம் லிட்டில் பிட் ஃபீல் ஆகுது, ஆனால் அது வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு அது ரோடோட டிஸ்டர்பன்ஸாக இல்லை, ரோடோட ஃபீட்பேக்கை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் தான் இருக்குது. லைட் டு ஹார்டர் ரேஷியோவுக்கு 0.5 மார்க் கொடுக்கலாம், ப்ரிசிஷனுக்கு 0.5. அதே மாதிரி செல்ஃப் சென்டரிங்க்கு ஃபுல்லாக வருது, அதனால் ஃபுல் மார்க். வைப்ரேஷனுக்கு ஃபுல் மார்க். அப்போது இந்த ஸ்டீரிங் ஃபீட்பேக்கில் 3 அவுட் ஆஃப் 4 பாயிண்ட் வந்து பலினோ எடுத்திருக்கு. அடுத்த பாயிண்ட் வந்து பாடி ரோல், சஸ்பென்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்காகனா பாடி ரோல் வந்து வாக்குமூலம் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். ஸோ ஒரு ஸ்பீடாக போய் அப்படி திரும்புகிற இடங்கள் அப்போ இது அடக்கழிக்கிற மாதிரி அந்த மாதிரி எது ஃபீல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸ்பீடாக போகல எதுவுமே தெரியல. ரொம்ப ஒரு பள்ளத்தில் போகல லேசாக அப்படியே தூங்குற மாதிரி இருக்கும்பொழுது, ஆனால் ரொம்ப இந்த மாதிரி பிரேக் போடுறீங்க வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் எது கிடையாது, நல்லா இருக்குது. இதுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அது பலினோ பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா தான் இருந்தது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே அதில் கிடையாது. இவங்க வந்து நல்லா அந்த ஒரு டேர்னிங்கில் கூட நல்லா டேர்ன் பண்ணும்போது கூட எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி லம்புற ஃபீல் தெரியும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதில் வந்து நல்லாவே இருந்தது. அதாவது நம்ம பின்னாடி உட்காந்துருக்கோம், யாரையும் இடிச்சிக்கிற அளவுக்கு அதில் அந்த டிரைவிங்கில் தெரியலை, நல்லாவே இருந்தது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி பார்த்தோன்னா ஒரு பிரேக் அடித்த உடனே அப்படியே நிற்கிதானா இல்லை, கொஞ்சம் ஸ்பான்சியான பிரேக்கிங் தான், ஆனால் நம்ம நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியுது. பிரேக் வந்து ஒரு சடனாக பிரேக் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு 80 to 100 போகிறோன்னா அப்படியே வந்து பாடி வந்து அப்படியே நிற்கிது. இல்லை அதுக்கு மேலே போகிறோன்னா கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் அப்படி ஒரு சேக்னஸ் வந்து இருக்கதான் செய்யுது. பாடி ரோல் ஓவர் வந்து அதே மாதிரி தான், கொஞ்சம் ஹை ஸ்பீடு போய் கார்னர் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்து பண்ணணும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தெரியுது. ஸோ பாடி ரோல் ஓவருக்கு 0.5 மார்க் தான். சஸ்பென்ஷன் அந்த ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, ஒரு 100 வரைக்கும் நல்லா இருக்குது. 100 தாண்டுறப்போ கொஞ்சம் இதாக ஃபீல் வந்து கிடைக்குது, ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபீல் இல்லைன்னு ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கும் 0.5 தான். அதுக்கடுத்து பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி பார்த்தோன்னா அதுவும் அதே தான், 100 வரைக்கும் சூப்பராக இருக்குது. 100 தாண்டிட்டோன்னா இல்லை, அதாவது பலினோவில் ஒரு அந்த சீட் ஸ்பாட்டுன்றது வந்து நீங்கள் வந்து 80 to 100 தான் ஓட்டுவீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம், நல்லாவே ஹேண்ட்லிங் இருக்குது, அந்தளவுக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. பலினோனாலே ஹேண்ட்லிங் ப்ராப்ளம் இருக்குன்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, சூப்பராக இருக்குது. என்ன கேட்டால் i20யோட எரா வேரியன்ஸ் வந்துட்டு இந்த வீல் போட்டு கம்மி பண்ணிட்டாங்க. இதில் வீல் பேஸ் வந்து வீல் சைஸ் வந்து R15 கொடுத்துருக்காங்க. i20யோட எரா வேரியன்ட் பேஸ் வேரியண்ட்டில் R14 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு ஹேண்ட்லிங் வந்து i20யோட இதில் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா i20யில் அந்தளவுக்கு அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டாங்க. அதனால் இதே i20யோட டாப் வேரியண்ட்டோ என்னென்னோ போனீங்கன்னா அங்கே தான் பலினோவோட காம்படிட்டே பண்ண முடியாது. டெஃபினட்டாக i20 வந்து லீட் பண்ணிட்டு போயிடும். அது மாதிரி இருக்கிறது பேஸ் வேரியண்ட் அப்படின்ற காரணத்தினால இங்கே வந்து கண்டிப்பாக பலினோ நிற்கிது.
அடுத்து கியர் சேஞ்சு நம்ம கிளச்சு ஹார்னஸ்லாம் பார்த்தோம்னா ஃபுல் மார்க். எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். நீ அது குண்டாயில் இருக்கிற அளவுக்கு ஸ்மூத் வந்து மாடிலையும் இருக்கும். நம்ம யாருனாலும் வந்துட்டு ஈஸியாக ட்ரைவ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தாங்க. ஆமாம், அதனால் அது ஃபுல் மாறும். அதே மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு 0.5. ஏன்னு கேட்டீங்கன்னா பலினோ வந்து பேசிக்காக நம்ம கொஞ்சம் புளியில் உட்காந்து ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகும் பேஸ் விலைங்களில். அதாவது சீட் ஹைட் போடாமல் நீங்கள் ஓட்டுறப்போ ஃபுல் வியூவுமே சைடு வியூ தான் தெரியும். சீட் ஹைட் விட்டு மேலே ஏற்றிட்டிங்கன்னா வாடி தான் மட்டும்தான் தெரியும். தெரியும். கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு தான் வெளியில் இருக்க பகுதி தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு இது வந்து 0.5 மார்க்கு தான் பொறுத்தவா. டயர் சைஸுக்கு எப்பயும் போல் அதாவது ஃபுல் மார்க்கே கொடுக்கலாம் R15 டயர் கொடுத்துருக்கனால. ஆனால் நீங்கள் வந்து காம்படிட்டரான ஆல்ட்ராஸில் R16 கொடுத்துருக்க காரணத்தினால ஒரு 0.2 மார்க் அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு 0.8 மார்க். ஓகே, இப்போ வந்து பலினோ வந்து ஹேண்ட்லிங்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளோட 7 பாயிண்டில் ஹேண்ட்லிங்கில் மட்டும்தான் பலினோ வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கு. 6.8 அவுட் ஆஃப் 10. ஓகேவா. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் வந்து சர்வீஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. மாருதி சுசுகி ஈக்குவல் டு சர்வீஸ் எல்லாருமே தெரியும். அதிகமான சர்வீஸ் சென்டர் இருக்கக்கூடியது மாருதி சுசுகி தான். இன்னொன்று பலினோவுமே நல்ல ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். சர்வீஸ் காஸ்ட்டாக எல்லாமே ரீசனபுளாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சர்வீஸில் ஃபஸ்ட்டு பாயிண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி பார்த்தோன்னா நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ தாராளமாக ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட்டும் பார்த்தோன்னா டாட்டாவோ ஆல்ட்ராஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இதோட காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். டைம் பேக்கன் அவங்க டெலிவரிக்கான டைம் எடுத்துக்கிறாங்கன்னு அந்த பாயிண்ட் பார்த்தாலுமே மற்றவங்களோட இவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் டாட்டாவை கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லாத்தோட ஹாஸ்பிட்டாலிட்டியுமே முன்னாடி தான் நிற்கும். ஜென்ரல் நான் சொல்லல. ஆனால் ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருக்குது. அதுக்கு நம்ம ஃபுல் பாயிண்ட் கொடுக்கலாம். சர்வீஸ் காஸ்ட்டுக்கும் நல்ல பாயிண்ட் கொடுக்கலாம். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி பலினோ வந்து 10 அவுட் ஆஃப் 10 ஃபுல் பாயிண்ட்டுமே ஸ்கோர் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம மைலேஜ் இருக்கிறதுலே மார்க்கெட்டில் அதிகமாக மைலேஜ் தரக்கூடியது மாருதி சுசுகி. சிட்டியில் வந்து பலினோ நம்மளுக்கு 16-17 கொடுக்குது. அதேமாதிரி ஹைவேயில் வரப்போ 20-22. அப்போ 10 அவுட் ஆஃப் 10 மைலேஜ்லேயும். அதுக்கடுத்து சேஃப்டின்னு வந்தாலே சேஃப்டிக்கும் மாருதிக்கும் ரொம்ப தூரம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது உண்மையும் கூட. ஆனால் இப்போது காலம் நிறையா மாறிடுச்சு. பாரத் என்கேப் ரேட்டிங்கில் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ என்கேப் ரேட்டிங்க்கு 5க்கு 4 மார்க் எடுத்தாச்சு. பில்டு குவாலிட்டி பார்த்தோம்னா ஹூண்டாய் அதை கம்பேர் பண்ணுறப்போ ஹூண்டாய்க்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ஆல்ட்ராஸுக்கு பக்கத்தில் கூட போக முடியாது. முன்னாடி இருக்க கிரம்பிள் ஜோன் வந்து ப்ரெஸ் பண்ணால் அமுங்குது. பின்னாடியே கிரம்பிள் ஜோன் வந்து அமுங்குது. இடையில இருக்கக்கூடிய அந்த டோர்ஸாக இருக்கட்டும், அதோட மற்ற பாடியாக இருக்கட்டும், அது வந்துட்டு நம்ம புஷ் பண்ணால் உள்ளே அமிழ்ந்து போகிற அளவுக்கு மோசமான இல்லை. நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பழைய பலினோ வந்து 0 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு. அதுலேருந்து இவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சீட் மெட்டல் குவாலிட்டியுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால் 5க்கு வந்து 3 மார்க் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த சேஃப்டி ரேட்டிங் வந்து நம்மளுக்கு 7 அவுட் ஆஃப் 10 மார்க் பலினோ வாங்கியிருக்கு. ரிலேயபிள் அப்படின்னா என்னென்னா ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும். பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். ஒரு காரை நம்ம எடுத்தோம்னா ஒரு 10 to 15 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடிக்கடி சர்வீஸ் சென்டர் போகாமல் இருக்கும். அதுதான் முக்கியம். மற்றபடி இந்த இன்ஜின் நாய்ஸ், ரேட்டல் நாய்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 10 to 15 இயர்ஸுக்கு ஈஸியாக அந்த வண்டியை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த இன்டீரியரில் அந்த பேனல் இன்டர்லாக் பேனல்ஸ் வந்து நிறையா மல்டி பேனல்ஸ் வச்சு கொடுக்குறான். ஸோ அந்த காரணத்தினால அந்த ரேட்டல் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த ரேட்டல் நாய்ஸ்க்காக மட்டுமே ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணியிருப்பான். ரிலையபிலிட்டி நல்லாவே இருக்குது. ரிலையபிலிட்டியில் 9 மார்க் அவுட் ஆஃப் 10 மார்க். கொஞ்சம் அடுத்து ரீசேல் வேல்யூ டொயோட்டோ மாதிரியே டொயோட்டோவுக்கு ஈக்குவலாக ரீசேல் வேல்யூ கொடுக்குறது வந்து மாருதி சுசுகி. அதுலேயும் பலினோ வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரீசேல் வேல்யூ கேட்க. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயுமே பலினோ வந்து ஒரு ரொம்ப டிமாண்டில் போயிட்டு ஸ்விஃப்ட்டு வந்து நல்ல ரீசேல் வேல்யூ இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஸ்விஃப்ட்டை வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் மாற்றிட்டாங்க. கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ரிடக்ஷன் வாங்குறதுக்காகவும் அதுக்கப்புறம் நிறைய நாம்ஸ் எல்லாம் வருதுன்னு ஃபைனான்ஸ் அது இதுன்னு அதுலலாம் தப்பிச்சு வரணும்னா 3 சிலிண்டர் தான் ஒரு சொல்யூஷனாக இருக்குது. கார் கம்பெனிஸுக்கு எல்லாருமே 3 சிலிண்டர் நோக்கி போயிட்டுருக்காங்க. பலினோவுமே ஃபேஸ் லிஃப்ட் பண்ணால் 3 சிலிண்டர் வந்துடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ரீசேல் வேல்யூவில் ஹேட்ச்பேக்கில் நம்பர் 1 கார்னா பலினோவை பார்க்கி. ஸோ தாராளமாக இருக்குது. 10 அவுட் ஆஃப் 10. ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பலினோ வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் பார்த்தோம்னா 9.5 அவுட் ஆஃப் 10.
அடுத்து ஹேண்ட்லிங்கில் பார்த்தோன்னா 6.8 மார்க். சர்வீஸில் பார்த்தோன்னா 10 அவுட் ஆஃப் 10. மைலேஜ்லேயும் 10 அவுட் ஆஃப் 10. சேஃப்டியில் பார்த்தோன்னா 7 பாயிண்ட். ரிலேபிளில் வந்து 9 மார்க்ஸ். அடுத்து ரீசேல் வேல்யூவில் 10 மார்க்ஸ். இப்போ டோட்டலாக நம்ம பார்த்தோன்னா 70 மார்க்ஸுக்கு 62.3 மார்க்ஸ் வாங்கிருக்கு. இதே 100க்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ 89% கிட்டத்தட்ட 90 வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் ரொம்ப ப்ராக்டிக்கலான கார்னால் பலினோ தான் நினைக்கிறேன். எனக்குமே இந்த டவுட் ரொம்ப நாள் இருந்துச்சு, ஏன் பலினோ அதிகமாக சேல் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா விதத்துலையும் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக அடிக்கக்கூடிய கார் வந்து ஒரு ஹண்ட்ராஃப் தரமான கார். இன்ஜினை தவிர்த்து இன்ஜின் மட்டும் நல்ல இன்ஜின் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக அவன் மனுஷன் பார்க்க. ஸோ இந்த தாக்கம் எனக்குமே இருக்கும். மாருதி சுசுகி வெளியில் சொல்கிறப்ப அது மாருதி சுசுகி காரு சேஃப்டி ரேட்டிங் இருக்காது, வீட்டு குவாலிட்டி இருக்காது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி தான் இந்த பலினோ அதிகமாக சேல் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம ப்ராக்டிக்கலாகவே இப்போ நம்மளோட டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்குறப்போ நம்மளே வந்து 100க்கு கிட்டத்தட்ட 90% மார்க் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதுதான் பலினோவோட சக்ஸஸ்க்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து இன்னும் ஒரு 17 கார் வந்து டெஸ்ட் ரிவ்யூக்காக நம்மளுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அதோட வீடியோவும் அடுத்தடுத்து வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும், இல்லை நாங்கள் ஏதோ தப்பாக சொல்லிட்டோம் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனை வந்து ஒரு நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 6 இயர்ஸாக இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்து இருக்கோம். உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு நான் எங்களோட பார்ட்டிசிபேட்டும் கண்டிப்பாக இருக்கணும்னு நினச்சிருந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட் சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய். பாய்.